சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் 2. புருஷபுரத்து வில்லவர். அடிலனுக்கும் அஜித் சந்திரனுக்கும் இருந்த சம்பந்தத்தை பூரணமாக அறிய வேண்டுமானால் பாரத தேசம் அந்த காலத்தில் இருந்த நிலையையும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மகான் பிறந்து 400 வருடங்களுக்கு பின்பு அவர் போதித்த அத்தனை கொள்கைகளுக்கும் எதிரிகளாக ஹூணர்கள் என்ற நாடோடி ஜாதியார் ஆசியாவின் மத்திய பாகத்திலிருந்து கிளம்பினார்கள். அஹிம்சை, ஈவு, இரக்கம் இந்த குணங்களை குறைவாக நினைத்த அந்த ராட்சச கும்பல் 2 கிளைகளாக பிரிந்து ஒன்று ஐரோப்பாவை நோக்கி சென்றது, இன்னொன்று இந்தியாவை நோக்கி கிழக்கில் திரும்பியது. இந்தியாவுக்கு எல்லா திக்குகளிலும் மலைகளையும் சமுத்திரங்களையும் சிருஷ்டித்து இயற்கை பாதுகாப்புகளை அளித்த கடவுள் வடமேற்கில் ஹிந்து குஷ் மலை பிராந்தியத்தில் மட்டும் பல வாசல்களை வைத்துவிடவே அவற்றின் மூலமாக பாரத தேசத்தை பக்ஷணம் செய்ய எதிரி பின் எதிரியாய் பல பேர் வரத் தொடங்கினார்கள். அப்படி வந்த ஆதி எதிரிகளில் ஹூணர்களை விட பயங்கரமானவர்கள் பாரதத்தின் சரித்திரத்திலே இல்லை. ஹூணர்கள் சாரி சாரியாக குதிரைகள் மேல் வந்தார்கள், கிராமங்களை அழித்தார்கள், ஜனங்களை குவியல் குவியலாக கொன்று குவித்தார்கள், தீப்பந்தங்களை விட்டெறிந்து குடிசைகளையும் பயிர்களையும் அழித்தார்கள். இப்பேற்பட்ட ஹூணர்களின் பயங்கர பிரவேசம் கிபி 460ஆம் ஆண்டில் நடந்தது. அப்போது குப்த சாம்ராஜ்யம் மிக செல்வாக்குடன் இருந்த காலம். குப்தர்களின் வம்சம் பரம்பரையில் கடைசி சக்கரவர்த்தியான ஸ்கந்தகுப்தன் சிம்மாசனம் ஏறி 5 வருடங்களுக்கெல்லாம் இந்த பயங்கர ஜாதியார் அவன் சாம்ராஜ்யத்துக்குள் புகுந்தார்கள். ஸ்கந்தகுப்தன் அவர்களை இப்பொழுது பெஷாவர் என்று சொல்லப்படும் புருஷபுரத்துக்கு அருகில் சந்தித்து முறியடித்து துரத்தினான். ஆனாலும் ஹூணர்கள் விடவில்லை. அடுத்த 10 வருடங்களில் சிறுக சிறுக கைபர் கணவாயை அடுத்த சிந்து நதியின் பிராந்தியங்களை ஆக்கிரமித்து கொண்டனர். அவர்களில் சிலர் ஹிந்து பெண்களை மனம் செய்து கொண்டு சின்னஞ்சிறு பிராந்தியங்களையும் தங்கள் கொடுமையால் ஆண்டு வந்தார்கள். ஸ்கந்தகுப்தனுக்கு சொல்ல ஒன்னா ராஜ்ய கஷ்டங்கள் ஏற்பட்டதால் அவர்களின் அட்டுழியங்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவ்வப்பொழுது சிறு சிறு படைகளை அனுப்பி வைத்தான். அப்படைகளில் ஒன்றை தலைமை தாங்கி புருஷபுரத்துக்கு வந்தவர்களில் அஜித் சந்திரனும் ஒருவன். நாற்புறமும் சூழ்ந்து கொண்ட ஹூணர்களின் பெரும் படை அஜித் சந்திரனின் படையை அரை வினாடியில் நிர்மூலப்படுத்திவிட்டது. அஜித் சந்திரன் கைதியானான். அவன் போரிட்ட திறமையைக் கண்டு வியந்து அடிலன் அவனை சிறையிலிருந்து விடுவித்து தன் மகனுக்கு வாள்போர் பயிற்சி அளிக்கும் உபாத்தியாயனாக நியமித்தான். அஜித் சந்திரனிடம் பழக பழக அவனுக்கு இருந்த காவிய ஞானத்தை பார்த்த அடிலன் தனது பெண்ணுக்கும் அவனையே ஆசிரியனாக்கினான். புருஷபுரத்திலிருந்து சிறிது தூரத்தில் கிரித்வாரம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த பெரிய மலைவாசலான கைபர் கணவாயில் இருந்த அடிலன் மாளிகையில் 2 வருட காலத்தை அஜித் சந்திரன் மெல்ல கழித்து விட்டான். யுத்தத்தில் அவன் உடலைத்தான் அடிலன் அடிமையாக்கினான். ஆனால் அந்த 2 வருடங்களில் சித்ரா அவன் உள்ளத்தையும் அடிமையாக்கிவிடவே அஜித் சந்திரன் சம்பூர்ண அடிமையானான். இல்லாவிட்டால் சென்ற அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட விசேஷங்கள் நடந்திருக்க காரணமே இல்லை. சித்ரா தேவியிடம் தனக்கு பாசம் விழுந்ததற்கு அஜித் சந்திரன் பல தடவைகள் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பார்வைக்கு சித்ரா தேவி சிறிதும் ஹூணர்களை கொள்ளவில்லை. ஹூணர்களின் உயரமோ பயங்கரமான விழிகளோ அவளுக்கு இல்லை. அவள் சகோதரனையும் அவளையும் பக்கத்தில் ஜோடியாக வைத்து பார்த்தால் அவர்களை யாரும் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லவே மாட்டார்கள். சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சித்ரா தேவியை நினைத்து பூரித்தான் அஜித் சந்திரன். அடிலனின் வரவால் பயந்து மிரண்ட போதும் அவள் விழிகளில் ஜொலிப்பு மட்டும் போகவில்லை என்பதையும் அஜித் சந்திரன் அப்போது பார்த்தான். ஐரோப்பிய வல்லரசுகளை நடுங்க வைத்த ஹூணர்களின் தலைவனான அந்த அடிலன் அவன் பெயரை கொண்ட சிறிய படைத்தலைவன் இவன். ஆனால் குரூரத்தில் அந்த பெரிய அடிலனுக்கு தான் எந்த விதத்திலும் சப்பை அல்ல என்பதை நாட்டில் கால் வைத்த நாளாய் பல முறை நிரூபித்திருக்கிறான். அவனால் தீக்கிரையான வீடுகள் பல, கற்பழிக்கப்பட்ட ஸ்திரீகள் அநேகர், சுமார் 50 வயதுக்கு மேல் இருக்கும். ஆனால் உடல் கட்டு சிறிதும் தளரவில்லை. சண்பக மரத்தின் கிளையை அவன் தலை இடித்துவிடும் போல் இருந்தது, அவ்வளவு உயரம். கைகள் திறனையாக பெரிய உலக்கைகள் போல இருந்தன. முகத்தில் அதிக கேசமில்லை. ஹூணர்களின் இயற்கைப்படி பாலைவன சோலைகள் போல திட்டு திட்டாக முளைத்திருந்த கேசமும் தாடியும் சாதாரணமாகவே பயங்கரமாக இருந்த அவன் உருவத்தை இன்னும் பயங்கரமாக்கின. அத்துடன் கோபமும் வந்துவிடவே விழிகள் செக்க செவேலென காட்சியளித்தன. தன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிரே மௌனமாக நின்ற அஜித் சந்திரனை நோக்கி இடி போல் மீண்டும் வார்த்தைகளை உதிர்த்தான். நீ பேசிய அனைத்தையும் கேட்டேன். உன்னை என் வீட்டில் எனக்கு சமமாக நடத்தினதற்கு என் பெண்ணின் மேலேயே கை வைக்க பார்க்கிறாயா என்றான். அடிமையை நடத்த வேண்டிய முறையில் தானே நடத்த வேண்டும். இந்தா, இதை வாங்கிக்கொள் என்று
கையில் இருந்த சாட்டையை அஜித் சந்திரனை நோக்கி ஓங்கினான் அடிலன். அடிலனுடைய திடீர் விஜயத்தால் அதுவரை திக்பிரமை அடைந்து நின்ற சித்ரா தேவி அவன் சாட்டையை ஓங்கியதும் மனம் தாழாமல், அப்பா வேண்டாம், உபாத்தியாயரை அடிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் இருவருக்கும் குறுக்கே புக ஓரடி எடுத்து வைத்தாள். ஓங்கிய கையை ஒரு வினாடி நிறுத்தி அடிலன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அத்தனை கோபத்திலும் குரூரமான ஒரு புன்முறுவல் அவன் இதழ்களில் தோன்றி உதடுகளை சற்று கடுமையாக மடிக்க வைத்தது. இவன் ஒரு உபாத்தியாயனா? உபாத்தியாயன் மாணவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னவென்பதை இவன் அறிவானா என்றான் அடிலன். தகப்பனுக்கும் பெண்ணுக்கும் நடந்த சம்பாஷணையில் அஜித் சந்திரன் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தலை சுழியும் மனதிற்குள் எழுந்து பாய்ந்து கொண்டிருந்த எண்ண அலைகளும் அவனை சும்மா இருக்க விடவில்லை. உபாத்தியாயனுக்கும் மாணவிக்கும் ஏற்படக்கூடிய உறவு புத்தகங்களை மாத்திரம் பொறுத்ததல்ல, இயற்கையையும் பொறுத்தது என்றான் அஜித் சந்திரன். சித்ரா தேவி நடுக்கத்துடன் அவனையும் பார்த்து தகப்பனையும் பார்த்தாள். தகப்பன் இதழ்களில் பழைய குரூர சிரிப்பு அப்படியே இருந்தது. அஜித் சந்திரன் தன் அபிப்பிராயங்களை மேலும் சொல்லிக்கொண்டே போனான். உபாத்தியாயனுக்கு மாணவி பெண்ணுக்கு சமானம் என்று புத்தகங்கள் சொல்கின்றன. ஆனால் பெண் வயதை கவனித்து அதற்கு தக்கபடி உபாத்தியாயரை நியமிக்க வேண்டும். பஞ்சுக்கு அருகில் நெருப்பை வைப்பது போல யுவதிக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வாலிபனை நியமித்தால் புத்தகங்களில் கண்ட நியாயம் வெற்றி பெறுவது மிக கடினம். இயற்கைதான் வெற்றி பெறுகிறது. அதை தடை செய்ய புத்தகத்தின் அத்தனை விதிகளும் உபயோகப்படுவதில்லை என்று அபிப்பிராயத்தை சொல்லிக்கொண்டே போன அஜித் சந்திரனின் வாய் சரீலென அடைத்து நின்றது. மிகவும் எதிர்பாராத விதமாக மின்னல் வேகத்தில் அடிலன் சாட்டை அவன் கழுத்து பக்கத்தில் இறங்கியது. அடிலன் கடகடவென சிரித்து, பெண் அவமானப்படும் போது தகப்பன் இயற்கையையும் தடை செய்ய முடியவில்லை அஜித். நீ செய்த தர்க்க சாஸ்திர பிரசங்கத்துக்கு இன்னும் வெகுமானம் தருகிறேன், வாங்கிக்கொள் என்று மீண்டும் சாட்டையை ஓங்கினான். ஆனால் இம்முறை சாட்டை அஜித் சந்திரன் மேல் விழவில்லை. காமத்தில் அதுவரையில் மயங்கி கிடந்த உபாத்தியாயனின் மனம் சாட்டை அடியினால் கனவை இழக்கவே அவன் கண்கள் இரண்டும் நெருப்பு பொறிகள் போல பிரகாசித்தன. அடிலனோ சித்ரா தேவியோ சற்றும் எதிர்பாராத சம்பவங்கள் அடுத்த வினாடிகளில் நடந்தேறின. இரண்டாம் முறை கீழே இறங்கிய சாட்டையிலிருந்து சற்று அப்புறமாக நகர்ந்து தப்பிக்கொண்ட அஜித் சந்திரன் தனக்கும் அடிலனுக்கும் இடையிலிருந்த இடத்தை 2 அடிகளில் தாண்டி சென்று அடிலனை அடைந்தான். மெல்லியதாக நீண்டிருந்த அவன் கரங்களில் எவ்வளவு பலம் ஒளிந்திருந்தது என்பதை அடிலன் அன்றுதான் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். முஷ்டியாக பிடித்து முகவாய் கட்டையில் பாய்ந்த வலது கரத்தாலும் இரும்பு போல தன் மென்னியை பிடித்த இடது கரத்தாலும் அடிலன் நிலை கலங்கி நின்றான். அடுத்த நிமிடம் கால் ஒன்று அவன் கால்களை இடரவே அடிலன் மண்ணில் புரண்டான். அவன் கையில் இருந்த சாட்டை உபாத்தியாயன் கைகளுக்கு மாறிவிட்டது. அடிலன் தான் அடிபட்டதை கூட அவ்வளவு பிரமாதமாக கருதவில்லை. பிராணன் போகிற மாதிரி இருக்கும் இந்த உபாத்தியாயனுக்கு ராட்சசனை போன்ற தன்னை நிமிட நேரத்தில் மண்ணில் புரள வைக்கும் அத்தனை பலம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியத்துடன் எழுந்தான். சித்ரா தேவியும் இந்த ஆச்சரியம்தான் கவி நின்றது. ஆனால் அவ்விருவர் ஆச்சரியத்தையும் கலைத்தது அஜித் சந்திரனின் கடுமையான குரல். அடிமைகளை குரூரமாக நடத்துவதற்கும் எல்லை இருக்க வேண்டும் என்பது எஜமானுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, சண்டையில் ஜெயிப்பதற்கு மாமிச பலம் மட்டும் போதாது, சாஸ்திரியமான யுத்த ஞானமும் வேண்டும் என்பதும் தெரிந்திருக்கும் என்றான். அடிலன் ஏதோ பதில் சொல்ல போனான். அஜித் சந்திரன் அவனை பேச விடாமல் தன் பேச்சு தோரணையை சிறிது மாற்றி, அடிலா, இதோ உன் சாட்டையால் என் கழுத்தில் இருக்கும் காயத்தையும் அதிலிருந்து வரும் இரத்தத்தையும் பார். சாட்டை இப்போது என் கையில் இருக்கிறது. என்னால் உனக்கும் இந்த மாதிரி சன்மானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே சாட்டையின் பாரை உருவினான். சித்ரா தேவி நடுநடுங்கி போனாள். அந்த ஒரு அடி தன் தகப்பனார் மேல் விழுந்தால் அஜித் சந்திரன் வாழ்நாள் அன்றுடன் முடிந்துவிடும் என்பது அவளுக்கு தெரியும். தகப்பனார் ஒரு குரல் கொடுத்தால் மாளிகையில் உள்ள வீரர்கள் வந்து உபாத்தியாயனை கண்ட துண்டமாக வெட்டி எரிந்து விடுவார்கள் என்பதை சித்ரா சந்தேகமற தெரிந்து கொண்டிருந்தாள். ஆகவே, உபாத்தியாயரே வேண்டாம், இந்த சண்டை இத்துடன் நிற்கட்டும் என்று கெஞ்சினாள். அகங்காரமே உருவான அந்த பெண் கெஞ்சுவது அஜித் சந்திரனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதற்குள் எழுந்து சமாளித்து கொண்ட அடிலன், சித்ரா, அவன் இஷ்டப்படி விடு, அவனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு தட்டிவிட்டது என்றான். அடிலா, உன்னிடம் அடிமையாக இருக்கும் எவனுக்குத்தான் வாழ்க்கையில் வெறுப்பு தட்டாது? ஆனால் சித்ராதேவி மன்றாடுவதால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கையில் இருந்த சாட்டை பிடியை 2ஆக உடைத்து தூர எறிந்தான். சித்ராவின் மனதில் இருந்த சஞ்சலம் அடங்கியதால் பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டு அவள் அழகிய மார்பகத்தை ஒரு முறை ஏற்றி இறக்கியது. அந்த அமைதியால் உபாத்தியாயனுக்காக தனது தந்தையிடம் பரிந்து பேசினாள். அப்பா,
இந்த நாடகம் இந்த செண்பக சோலையுடன் நிற்கட்டுமே, இது வெளிப்பட்டால் என்று மேலே எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தாள். வெளிப்பட்டால் என்ன? உன் கௌரவத்துக்கு ஹானியாக இங்கு என்ன நடந்துவிட்டது என்று அஜித் சந்திரன் கேட்டான். சித்ரா பதில் சொல்லவில்லை. அடிலன் மகளை அடிமை நேசித்தான் என்பதை விட வேறு என்ன அவமானம் வேண்டும்? அத்தகையவனை அடிலன் உயிரோடு விட்டான் என்பது எவ்வளவு அகௌரவம் என்று கோபத்தால் துடித்து கொண்டே அடிலன் பதில் சொன்னான். டேய் அஜித், நான் மாளிகைக்கு ஒரு குரல் கொடுத்தால் உன் உயிர் சிட்டுக்குருவியை விட வேகமாக ஆகாசத்தில் பறந்துவிடும். உனக்காக சித்ரா மன்றாடுவதால் உன்னை உயிருடன் விடுகிறேன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட மலைவாசல் பிராந்தியத்திலிருந்து ஓடிவிடு. திரும்ப இந்த எல்லைக்குள் காலை வைத்தால் உன் தோலை உரித்து விடுவேன், ஜாக்கிரதை என்றான். இந்த எல்லையை விட்டு போவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீ கொடுத்த சாட்டையடிக்கு பழிவாங்காமல் போக மாட்டேன். வீரன் வீரனோடு போரிட சாட்டை அல்ல ஆயுதம், ஒரு வாள். போரிடுவோம் வா. அதில் நான் இறந்தாலும் சரி, உன் மகன் இருந்தாலும் சரி என்ற அஜித் சந்திரனை இடைமறித்து, என் மகனா என்றான் அடிலன். ஆம், என் கையால் ஒரு அடி தாங்க முடியாத வயோதிகனான உன்னுடன் நான் போரிடுவது பாரத நாட்டு சத்திரிய தர்மத்துக்கு பொருந்தாது. உன் மகன் வாலிபன், என்னிடம் வாள் போரும் பயின்றிருக்கிறான். மாளிகைக்கு போனதும் அவனை 2 வாட்களுடன் அனுப்பு, நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான் அஜித் சந்திரன். அவனுடைய துணிச்சலை கண்டு அடிலனும் சித்ராவும் வியந்தே போனார்கள். அஜித், உனக்கு நிச்சயமாக பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. உன் சின்ன எஜமான் உன்னிடம் வாள் எடுத்து போரிடுவானா? அடிமையும் எஜமானனும் சமமாக சண்டை போட்டால் மலைவாசலில் உள்ள என் குடிமக்கள் என்ன நினைப்பார்கள்? கடைசி முறையாக சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. மீண்டும் இந்த எல்லைக்குள் உன்னை பார்த்தால் கோதண்டத்தில் உன்னை கட்டி உயிர் போகும் வரையில் சாட்டையால் அடிக்க சொல்வேன். வா சித்ரா, இவன் தப்பித்து தொலையட்டும் என்று சொல்லிக்கொண்டு சித்ராவின் கையை பற்றி இழுத்து கொண்டு மாளிகைக்காக நடக்கத் தொடங்கினான். சித்ரா கண்ணுக்கு மறையும் மட்டும் அஜித் அவளை பார்த்து கொண்டே நின்றான். பிறகு கழுத்திலிருந்து வழிந்த இரத்தத்தை கையால் தொட்டு பார்த்தான். அடிலன் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சத்திரிய ரத்தம் சாட்டையால் சொட்டுவதா என்று முணுமுணுத்து கொண்டே கொஞ்சம் தொலைவில் தெரிந்த வில்லவர் வீடுகளை நோக்கி மெல்ல நடந்து சென்றான். கைபர் கணவாய்க்கு அருகில் வசித்து வந்த புருஷபுரத்து வில்லவர் ஒரு காலத்தில் மிகவும் பிரசித்தமானவர்கள். விஷம் தீட்டிய அம்புகளை குறி தவறாமல் எய்யும் அந்த பூர்வீக குடிகளின் பரம்பரைகள் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் பாரத நாட்டுக்கு செய்துள்ள தியாகத்தை சொல்லி முடியாது. தளராத அவர்களின் தைரியமும் ஹூணர்களின் கொடுமையால் தளர்ந்து கிடந்தது. பிடாரன் பெட்டிக்கு அடங்கிய பாம்பு போல புருஷபுரத்து வில்லவர்கள் ஹூணர்களிடம் அடங்கியே கிடந்தார்கள். வில்லவர்கள் வீடுகள் அந்த பிராந்தியத்தில் சுமார் 2000 இருக்கும். அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பில் தைரியத்தை மட்டும் புகுத்தினால் மலைவாசல் பிராந்தியத்திலுள்ள ஹூணர்களை தவிடுபடியாக்கி விடலாமே என்ற நினைப்பில் அவர்கள் வீடுகள் இருக்கும் இடத்தை அடைந்து, இங்கு உதயன் வீடு எது என்று விசாரித்தான். அதோ அந்த வீடுதான் என்று சிலர் சுட்டிக்காட்டினார்கள். அஜித் சந்திரன் அந்த வீட்டை அடைந்தபோது அங்கு கொட்டு மேளம் பலமாக முழங்கிக் கொண்டிருந்தது. வாசலில் நின்று கொண்டு அதை அப்படி செய், இதை இப்படி செய் என்று நாட்டாண்மை செய்து கொண்டிருந்த கிழவனான உதயன் அஜித் சந்திரனை பார்த்ததும், யார், அரண்மனை உபாத்தியாயரா? நல்ல சமயத்திற்கு வந்தீர்கள். நமது குழந்தை காமினிக்கு இன்றைய தினம் கல்யாணம் தெரியுமல்லவா என்று வரவேற்றான். எங்கோ சுழன்று கொண்டிருந்த மனதை சிறிது திடப்படுத்தி கொண்டு, தெரியாதே என்றான் அஜித் சந்திரன். உதயனை ஏதோ தகவல் கேட்க அந்த சமயம் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த காமினி அரண்மனையிலேயே சொக்கி கிடந்தால் வெளியே நடக்கிற விஷயம் எப்படி தெரியும் என்று சொல்லி மெல்ல சிரித்தாள். உபாத்தியாயன் புன்னகை தவழும் அவள் முகத்தை பார்த்தான். சந்தோஷமும் வெட்கமும் கலந்த காமினியின் புன்னகை அடுத்த வினாடி மறைந்தது. அவள் முகத்தில் அளவிட முடியாத திகில் படர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.